9 விதமான ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் போது நவ பைரவர்கள் என்று சொல்வார்கள். நவ பைரவருடைய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். 8 திக்கு பைரவர்கள் பார்த்திருக்கோம். மகா பைரவரும் சேர்த்து 9 பைரவர். நவ பைரவருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். பைரவருடைய ஆசி கிடைத்து விட்டால் வேற என்ன, காலத்தை வெல்லக்கூடிய காலமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எப்பேற்பட்ட சூழலையும் நீங்கள் கை கொண்டு விடுவீர்கள். எந்த தடை வந்தாலும் எந்த இது வந்தாலும் அதை உட்கார்ந்த இடத்தில் தவிடுபடியாகக்கூடிய வல்லமையை உங்களுடைய உடலிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். இதை அணியும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஆறா எனர்ஜி ஒரு ரூமை தாண்டி ஒரு ஊரை தாண்டி புத்தருக்கு எப்படி போச்சோ அந்த மாதிரி போக ஆரம்பித்து விடும். இது கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகத்தினுடைய தன்மையை உங்களுக்கு உள்ளாக்கி ஒரு மனிதனை ஞான செழுமையாக்கி உங்களுடைய உடலை பரிசுத்தமாக்கி தேவனுக்கு இணையான ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய தன்மையை இந்த ஒற்றை விதை, இத்தனை முகங்கள் கொண்ட விதை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ 9 முக ருத்ராட்சம் நீங்கள் அணியும் போது உங்கள் உடலுக்குள் கேதுவால் வரக்கூடிய தடை, கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி அதற்கான நிவர்த்தியும் அதற்கான தீர்வும் பைரவரின் கடாட்சத்தோடு உங்களுக்கு கிடைக்கும்.